ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 93 தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அங்கே அப்படியே பிடிச்சி சக் பண்ணியிருப்பான்ல, அவனோட ஸ்டாட்டும் அப்படியே 9999க்கு போயிது. அங்கே ஹீரோவோட லெவல் எல்லாமே ஹீரோவோட லெவலும் 20ஆல் மல்டிப்ளை ஆகுது. அப்படியே ஓவர் பவராக இருப்பான். இங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. ஓவர் பவராக மான் அத்த செகண்டே அவனை விட்டு வைக்கல. அலையும் கீழியும் கண்டாமினேஷன் பவரை வச்சு பயங்கரமா தாக்குறான். இதனால அவனோட நிலைமையே ஒரு மாதிரியாவது. பேசுறதுக்கு அவன் ட்ரை பண்றானா, அதையும் அங்க விட்டு வைக்கல. அப்படியே பயங்கரமா தாக்குறான். அவன் தாக்குற ஒரு தாக்குதலும் அப்படியே பூமியே பொழந்துன்னு போகுது. இதை பாக்குற மத்தவங்களாம் அப்படியே ஆச்சரியமா வராங்க. உண்மையிலேயே ஸ்கேரியா இருக்காரு. இதே மாதிரி தான் ஒரு அட்டாக்னாலையும் அவனோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமாயிது. அவனோட கழுத்தும் அப்படி நீளமா இருக்கு. ஹீரோக்கும் இப்பதான் புரியுது, இவன் ஒரு வகையில இம்மார்டல் பீயிங் மாதிரி தான். நான் எவ்வளவோ இவனை கொல்ல பார்த்தேன், இருந்தாலும் இவன் சாகவே இல்லை. அதாவது என்னோட ஹீலிங் ஃபேக்டர் அதை கம்பேர் பண்ணா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டாமினேஷனோட பெருமையும் வலிமையும் பத்தி சொல்லலாம்னு வருவானா, ரொம்ப விட்டு வைக்காம அடிக்கிறான். இதனால அவனோட கண்ணே அப்படியே தொங்கி போயிடுது. அப்புறம் தான் கொஞ்சம் டைம் கொடுக்கறானா, அந்த டைம்ல சொல்றான், கண்டாமினேஷனோட பவரை பத்தி உனக்கு தெரியாது. டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் ஒருத்தர் இருக்காரு. அது எப்படி ஏகப்பட்ட காட்ஸ் இருக்காங்க. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், காட் ஆஃப் லைஃப், காட் ஆஃப் கேஸ், இந்த மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. லைட்னிங், எர்த், இன்னமும் நிறைய காட்ஸை டிஸ்கவர் பண்ணல. யாருக்கு தெரியும், இன்னமும் நிறைய பேரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் இதுதான் ஒரு யூனிக்கான எபிலிட்டி, தெரியுமா? ஆனா இப்போ உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ நீயும் கண்டாமினேட் ஆயிட்ட. ஏதோ ஒரு வகையில நீ கண்டாமினேட் ஆனனால வளர்க்குற அந்த ட்ரீ அதுக்கு கண்டாமினேஷனுக்கான பவர் கிடைக்க போகுது. இது வரைக்கும் அப்படிதான். யாரெல்லாம் கண்டாமினேட் ஆனாங்களோ எல்லாரோட உடம்பும் அங்க இருக்கு. அதனால அந்த ட்ரீயும் நல்லாவே வளருது. இப்போ உன்னோட பவர்னால ட்ரீயோட வளர்ச்சி அது இன்னமும் அதிகரிக்கும். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உனக்கு தான் நான் சொல்லணும். நான் உன்கிட்ட நிறையவே பவர்ஸ் இருக்கு. கண்டாமினேஷன் என்ன காஸ்ட் இல்லாம உனக்கு கிடைச்சதுன்னு யோசிக்கிறியா? இப்பதான் ஜியுவே ஒரு கொஸ்டினை கேட்கறான். அட இருப்பா, என்னன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னோட உடம்பு தான் இங்க இருக்கு, கண்டாமினேட் ஆயிருக்கேன், அது ஓகே. ஆனா நான் ஒன்னும் சாகலையே மத்தவங்கள மாதிரி. அப்புறம் எப்படி நான் கண்டாமினேட் ஆவேன்? அப்பனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, கரெக்ட் தான். அப்பனா இது உனக்கான டைம். இதே மாதிரி பயங்கரமா தாக்குறான். ஒரு தாக்குதல்ல அவனோட கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி வெளில வருது. இது பார்த்தாதுன்னு மில்லியன் ஸ்ட்ரைக்க வச்செல்லாம் தாக்குறானா, அவனோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. நான் எதிர்பார்க்கல என்னோட நிலைமை இப்படி ஆகும்னு. ஆனா எனக்கு கவலை இல்ல. நான் இம்மார்டலிட்டியை பொசஸ் பண்ணிருக்கேன். எப்படிப்பட்ட பீயிங்னா, நான் ஒரு இம்மார்டல். என்ன யாராலுமே கொல்ல முடியாது. நான் யாரால கிரியேட் பண்ணப்பட்டனா, தி காட் ஆஃப் கண்டாமினேஷன். அவரால தான் நான் கிரியேட்டே ஆனேன். ஒரு வழியா எனக்கு இப்போ அந்த இம்மார்டலிட்டி அந்த பவர் கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா? ஆனா எனக்கு கவலை இல்ல. நீ சாக மாட்டேனா, அது ஒரு நல்ல விஷயம். உன்னை நான் பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ண போறேன். ஏன்னா உனக்கு அதே டைம்ல தேங்க்ஸும் நான் சொல்லணும். ஏன்னா உன்னால 2000% என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன தயாரா இருக்கியா? ஆனா அதுக்குள்ள சிஸ்டமும் ஷோ பண்ணு, கண்டாமினேஷன் இங்கேயும் எண்ட் ஆகுதுன்னு. அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது, இவன் கிட்ட ஆல்ரெடி டிவினிட்டி ஆஃப் கேஸ் அது இருக்குல்ல, அதனால தான் கண்டாமினேஷன் இங்கேயே எண்ட் ஆகுதான். இதெல்லாம் கலாடியும் அந்த பொண்ணு தான் சொல்றான். ஆனா அவளுக்கு ஷூரா தெரியல இதுதான் விஷயமானு. இதையே ஒரு வாய்ப்பா வச்சு ஆளு சம வேகமா ஓடுறான். நான் சீக்கிரமா ஓடி போகணும் இங்க இந்த அவ்வளவுதான். நான் எதிர்பார்க்கல. இந்த காட் ஆஃப் கேஸ் இவன் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டரா இருக்கான். அங்க வந்தவனே அவன் மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, அவளுக்கும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டரா இருக்கான். அவளோட பிளான் படி தான் போயின்னு இருக்கு. அங்க பின்னாடியே ஒரு வாய்ஸும் கேக்குது, ஏய் நீ இங்கதான் இருக்கியா, உன்னை ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டோனே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, அதே வெள்ள முடிக்காரன்னு. நல்ல வேலை நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இது நீயாடா தம்பி? நான் என்ன யோசிச்சேன்னா, இது கண்டிப்பா பீஸா இருப்பான்னு நினைச்சேன். ஏன்னா அவன் என்ன தேடி வந்துட்டான்னு யோசிச்சேன். நான் நல்ல வேலை நீ தான். அதுக்குள்ளேயே அவன் ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த நன்னுங்க பண்றாங்கன்னு. ஃபாலோ பண்ண உங்களை தேடி வந்துட்டேன். மாடே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னையே நீ தாக்குற. யாருன்னு தெரியுமாடா? கண்டாமினேஷனோட பிரீஸ்ட். எனக்கு தெரியும் நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு. நான் வந்ததுக்கு காரணம் இந்த டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் இதை அடையிறதுக்கு. கண்டாமினேஷன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டாமினேஷனை எனக்கு பொசஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டாமினேஷன் பொறுத்த வரைக்கும் யார் 100% கண்டாமினேட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு 1000% ஸ்டாட் அப்படியே மல்டிப்ளை ஆகும். என்னோட கேஸ்ல அப்படி இல்ல, எனக்கு 5000க்கும் மேல மல்டிப்ளை ஆகும். கேட்டு அந்த பிரீஸ்டுக்காரன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவந்தே கிட்டத்தட்ட 3000 தான் மல்டிப்ளை ஆகுறது. அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு உனக்கு தெரியல. அங்க பின்னாடி ஏகப்பட்ட நன்னை காட்டுறாங்க. நன்னு எல்லாத்தையும் இவன் தான் கொன்னு ஒரு மாதிரி குவிச்சு வச்சிருக்கான்.
பண்றது எதுவும் சரியில்லை, இந்த கண்டாமினேஷனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. நான் பீஸே என் கிட்ட இருந்து கண்டாமினேஷனை அப்படியே உறிஞ்சு எடுத்தான், அவனாலேயே அதை வச்சுக்க முடியல. உறிஞ்சு எடுத்தானா? அப்படி என்னால பண்ண முடியாது, நான் எதுக்கு இதை அப்படியே சாப்பிடக்கூடாது? இல்ல இல்ல நீ என்ன பைத்தியமா? நான் அது எதையுமே கண்டுக்காம அப்படியே மேல போய் கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஓ மைட்டி கண்டாமினேஷன், உங்களை வந்து இப்படி இவன் பண்றானே, வேணாம். கீழே அந்த பிரீஸ்ட் வந்து பயங்கரமா கத்துறான். அது எதையுமே கண்டுக்காம அப்படியே அவன் சாப்பிடறானா, அந்த கண்டாமினேஷன் ட்ரீக்கும் அப்படியே உயிர் வருது. ஆனா அதால எதுவுமே பண்ண முடியல. இதே மாதிரி அந்த மொத்தமா அந்த ட்ரீயை சாப்பிட்டு முடிக்கிறான். ட்ரீல இருக்க ஒரு விஷயத்த விட்டு வைக்கல, அங்க இருக்கிற டெட் பாடியை கூட விட்டு வைக்காம அப்படியே சாப்பிட்டுறானா. அங்க கீழே அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏய் நீ பண்ணது எதுவும் சரியில்லை, நான் சாகுற வரைக்கும் உன்னோட பேரை கர்ஸ் பண்ண போறேன். ஃபைனலி இவன் செத்து போயிட்டானா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் சீன் வருது. இந்த சைடு லவ்வோட கேங்க காட்டுறாங்க. லவ், இஸ்லோரோ, நம்ம லூனா எல்லாம் குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண இருக்காங்க. நம்ம இஸ்லோரோலாம் அப்படியே மயங்கி போயிட்டா. இப்பதான் லூனாவே ஒரு விஷயத்த சொல்றா, இந்த உலகம் இது வந்து கண்டாமினேஷனால கொஞ்சம் கொஞ்சமா நிறைஞ்சனே போகுது. ஒரு வகையில பார்த்தா இது ஜாம்பிக்கு மாதிரி தான். கண்டாமினேஷனை அப்படியே ஜாம்பி மாதிரி நான் சொன்னா, ஜாம்பியா மாறிட்டா அது இன்னொரு ஹியூமனை ஹண்ட் பண்ணும். அதோட பவரும் 10 மடங்கு ரொம்ப அதிகமாகும். நான் அதுக்குன்னு சில பல லிமிடேஷன் இருக்கு. ஜாம்பியால வீட்டுக்குள்ள போக முடியாது, வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ கண்டாமினேட் ஆயினே போறாங்க. ஒரு யூசர் இன்னொருத்தனை அழிக்கிறான், இல்ல இன்னொருத்தன் அப்படியே கண்டாமினேட் ஆகுறான். இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆயினே இருக்கு. நம்ம தான் இதை தடுத்தாகணும். அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸும் கேக்குது. முன்னாடி பார்த்தா அது டெத்து தான். டெத்து அவங்க வந்து கத்துது, அட டீமன் லார்டு நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேர்ன தெரியுமா? ஃபைனலி உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு டீமன் லார்டு. என்னன்னா ஒருத்தன் வந்தான், அவன் வந்து நம்ம உலகத்தையே அப்படியே வைப் அவுட் பண்ணிட்டான். நம்மளோட டீமன்ஸ், நம்மளோட ஆர்மி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால வாங்க டீமன் லார்டு, நம்மளோட நிலத்தை நீங்க தான் காப்பாத்தணும். என்னது டீமனோட ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் தனியால அப்படியே தூக்கிட்டானா? என்னால நம்ப முடியல. கண்டிப்பா கண்டாமினேட் ஆகிற ஏதோ ஒரு யூஸ் தான் இதை பண்ணிருப்பான். ரோச் லேடி, நம்ம வந்து இப்போ சீக்கிரமா அங்க போகணும். நம்ம லூனாக்கு அங்க போறதுல எந்த விதமான விருப்பமும் இல்ல. ஏன்னா அது வந்து டீமனோட உலகம். நான் ஒரு ஆர்டினரியான யூசர், நான் அங்க போய் என்ன பண்ண போறேன் சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து என் கூட வரணும். டெத்து, நீ என்ன பண்ணு, போர்ட்டல் ஓபன் பண்ணு. நம்ம வந்து அங்க களை இறங்குறோம். ஒரு போர்ட்டல் உருவாக்கி இவங்க 2 பேரும் டீமன் உலகத்துக்கு போறாங்க. இடத்த பார்த்தா அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. இதுதான் டீமன் உலகத்தோட பேலஸா? இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க டீமன் கிங்கோட கேசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அது அதே வெள்ள முடிக்காரன் தான். நான் வந்து உங்க எல்லாருக்காகவும் தான் வெயிட் பண்ணேன். ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. அங்க வந்திருப்பாங்களே அந்த வெள்ள முடிக்காரன், அவன் பார்த்தா அங்க இருக்கிறான். என்ன ஃபைனலா டீமன் கிங் வந்து வந்துட்டீங்க போல. டீமன் கிங் லவ் டெத்தும் பயந்து போய் கத்துது. இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இவங்களும் நல்லா பார்க்கும்போது இப்பதான் அவங்களுக்கு விஷயமே புரியுது. இந்த வெள்ள முடிக்காரன் இருக்கான்ல, இவனும் அந்த ஹேமர் பொண்ணும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தானு நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வருது. ஆமா நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த மாதிரி அந்த கண்டாமினேஷன் குழுவை சின்னதா பிரிச்சது எல்லாமே நான் தான். இதுக்கு பின்னாடி இருந்ததும் நான் தான். இப்ப நான் இங்க வந்திருக்கிறதுக்கும் காரணம் உங்க எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு தான். சரி எல்லாமே புரியுது. இப்போ என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நீ எதுக்காக டீமன் லார்டோட கேசலுக்கு வந்த? எதுக்கு டீமன் உலகத்துல இருக்கிற இந்த டீமன்ஸை நீ அழிக்கணும்? இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கு நீ யூரஸோட நெஸ்ட்டுக்கு போய் அதுங்களை அழிக்கலாம். அதனால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் உன்னோட லெவலும் அதிகரிக்கும். அது எதுக்குன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. லூனாவோட உடம்போ 2 துண்டா கிடக்குது. இதை பார்த்து லவ் ரொம்ப ஆச்சரியமாவரா. ரோச் உனக்கு வந்து என்ன ஆச்சு? ஆனா நம்மளுக்கு தான் தெரியும்ல, அவ தான் காடஸ் ஆஃப் லைஃப். அவ டக்குன்னு மறைஞ்சு வேற ஒரு இடத்துல வரா. அங்க பூம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அதுல இருந்தும் அந்த வெள்ள முடிக்காரன் தப்பிச்சிடறான். என்னமா கண்ணு, உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா? இது என்ன ஃபன்னா இருக்கா? எனக்கு ஆன்சர் வந்து டீட்டெயிலா வேணும். இப்போ நீ சொல்ல போறியா இல்ல உன்னோட நிலைமைய காலி ஆக்கட்டா? அங்க இப்பதான் அவனுக்கும் விஷயம் புரியுது. ஓ உன்னோட பவர் வந்து டிவினிட்டி ஆஃப் லைஃபா? ஏய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், எனக்கு வந்து டீட்டெயிலா ஆன்சர் வந்து வேணும். அதனால டீட்டெயிலா எனக்கு ஆன்சரை கொடுக்க பாரு. ஓ அப்படியா, உனக்கு டீட்டெயிலா நான் வந்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? இப்போ உனக்கு தெரியும் நானா என்னதுன்னு. நான் இந்த சின்ன மாஸ்டரை அழிக்கிறதுல எந்த விதமான ஃபன்னும் இல்ல. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ஒரு ஆர்பிஜினா ஒரு பாஸ் லெவல் மாஸ்டர் கிட்ட நம்ம சண்டை போடணும். அப்பதான் அது இன்னமும் ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீ என் கூட பண்ண போற. ஆக்டிவ் டிவினிட்டி ஆஃப் கண்டாமினேஷன். இப்படி சொன்னனால அங்க ஒரு டொமைன் அங்க கிரியேட் ஆகுது. இவங்க 2 பேரும் வேற ஒரு டொமைனுக்கு போயிடறாங்க. அந்த டொமைன் முழுக்கவே கண்டாமினேஷன் தான். அவனோட பவரை காட்ட லூனாக்கும் இப்பதான் புரியுது, இவன் கிட்டயும் அந்த டிவைன் பவர் வந்து இருக்கு. இப்ப எப்படி நம்ம ஹீரோ கிட்ட கேஎஸ்ன்னு ஒரு பவர் இருக்கு, அதே
மாதிரி காடஸ் ஆஃப் லைஃப், காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனு. இப்போ இவங்கிட்ட ஒரு வகையில அந்த கண்டாமினேஷன் அந்த பவர் வந்திருக்கு. உனக்கு தெரியும்ல, கிட்டத்தட்ட குரோனோ கான்டினென்ட்ல ஒரு 4 பவர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வருது நம்ம யூரஸோட நெஸ்ட் தான், ரெண்டாவது அந்த நார்த்தன் கான்டினென்ட், மூணாவது அந்த ஹெவன்லி ரிலம், நாலாவது அந்த டீமனோட உலகம். இந்த 4 ஏரியாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டெம்டிங்கா இருக்கு. நான் எதை எடுக்கலான்னு ரொம்பவும் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா யூரஸோட நெஸ்ட்டுக்கு போய் பார்த்தா யூரஸ் இல்ல, மொத்த கான்டினென்ட்ல இருக்கிற அவன்டடோர் அதோட நெஸ்ட்டுக்கு போய் பார்த்தாலும் அங்க அவன் இல்ல. அதே மாதிரி நம்ம ஸ்லாத்தை தேடி நான் போனேன், அங்க அவனையும் காணோம். சரி, அதனாலதான் நான் வந்து இந்த டீமன் உலகத்துக்கு வந்தேன். இப்போ உனக்கு புரியுதா இந்த மாதிரி நான் எதுக்காக வந்தேன்னு? இங்க இருக்கிற பாஸை நான் கொல்றதுக்கு வந்திருக்கேன். அப்படியே அவன் லூனாவை செம்ம வேகமா கொல்றதுக்கு வரானா, லூனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஷிட், நான் தான் இப்போ ஒரு டார்கெட்டா? இப்போ நான் என்ன பண்றது? அங்க திடீர்னு ஒரு க்ளோ அப்பியர் ஆகுது, அவளோட பவர் தன்னால வெளிவருது. அங்க இதை பார்த்தோன்னே லவ் அவளோட பீமை பயன்படுத்துறா. நான் லவ் முன்னாடி சிஸ்டம் வார்னிங்னு காட்டுது. உங்களோட மானா அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்னது கம்மியா இருக்கா? ஆமா, இப்போ வந்து உங்களோட டீமன் கிங் ஃபார்ம் அது வந்து முடிவுக்கு வரப்போகுது. லவ்க்கும் எதுவுமே புரியல. எப்படி? ஏன்னா டீமன் லார்டோட மானா இன்ஃபினிட்ல இருக்கணும், எப்படி இன்சஃபிஷியன்ட்னு வரும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம லவ் அங்கேயே அவன் கொன்னுறான். லவ்க்கும் என்ன பண்ணும் தெரியல, லவ் அப்படி கீழே விழுறா. அவ்வளவுதான், இங்க இருக்கிற பாஸை நான் கொன்னுட்டேன். இப்ப புரியுதா? இந்த டிவினிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் இந்த டொமைனுக்குள்ள நான் தான் எல்லாமே. ஏன்னா இங்க மத்தவங்களோட ஸ்டாட்ஸ் வந்து என்னால ஏத்துக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க வந்து நான் மொத்தமா உந்த எரேஸ் பண்ணிட்டேன். இதனால்தான் உனக்கு எந்த விதமான மானாவும் ஃபீலே ஆகல. லவ்வோட ஹெச்பியை காட்டுறாங்க, கிட்டத்தட்ட 1ல இருக்கு. அவன் பண்ண வேலையால மானான்னு ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சு. ஹே, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இன்னமும் உங்களுக்கும் நான் வந்து வச்சிருக்கேன். லூனா த கோடஸ் ஆஃப் லைஃப், கமான் லூனா, இந்த மாதிரி நான் உங்களோட ஸ்டாட்ஸையும் கண்டாமினேட் பண்ண வேணாவா? இது கேட்டோன்னே லூனா அங்க செம்ம வேகமா தாக்குறதுக்கு வரா. ஓ, நீங்க வந்து உங்களோட கிரிட்டிக்கல் ஹிட்டை எனக்கு கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி பேட்டிலுக்கு தான் நானும் எதிர்பார்த்தேன். வாங்க ஒரு கை பாத்துக்கலாம். போற வழி முழுக்க பூம் பூம் அப்படின்னு சொல்லி வெடிக்க வைக்கிறா. அங்க எல்லாத்துல இருந்தும் தப்பிக்கிறான். ஹே, நல்ல என்ன மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டை எப்பயுமே டிஃபிட்டே பண்ண முடியாது. அதுக்கும் மேல நீலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் அந்த பீஸ் உன்ன மாதிரி ஒரு மாஸ்டராலையும் என்ன வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபியர்னா என்னன்னு தெரியல, அவன் கிட்ட போ, அதுக்கப்புறம் உனக்கு உண்மையான ஃபியர்னா என்னன்னு தெரியும். ஏன் நீங்க அவனை வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிறீங்க? அவனும் என்னமா தான் ஒரு யூசரு. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி உங்களோட ஸ்டாட்ஸையும் நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறேன். அவனோட கண்டாமினேஷன் அவன் பயன்படுத்திடுறான். அங்க லூனாவோட ஹெச்பி மேல அது அஃபெக்ட் ஆகுது. லூனாவோட ஹெச்பியும் அங்க 1க்கு வந்தது. எப்பயாச்சும் புரியுதா நீ வந்து யாருன்னு? நான் ஒரு காடஸ் ஆஃப் லைஃபா இருந்தாலும் இப்ப என்னோட காத்தே போதும், அதை வச்சு என்னால உன்னை அசால்ட்டா கொள்ள முடியும். எனக்கு வந்து ஏத்துக்க ரொம்பவும் கடுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் உண்மையும் இதுதான், என்னோட ஹெச்பி அது வந்து இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. அவன் என்ன வெட்டினாலும் என்னால திரும்பவும் என்ன ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதனால எனக்கு ஒரு நியூ பாடியும் கிடைக்கும். என்னது நியூ பாடியில இந்த காடஸ் ஆஃப் லைஃப், அந்த லைஃபோட டிவினிட்டி இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குப்பா. அதனாலதான் நான் வந்து அடுத்ததான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அதனாலதான் நான் யோசிக்கிறேன், உன்னோட அடுத்த ஸ்டாட்டை நான் எதை எரேஸ் பண்றது? உன்னோட இன்டெலிஜென்ஸ் அது வந்து கரெக்டா இருக்கும். இது கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமே. அந்த எரேஸ் பண்ற விஷயத்த அவன் ஆரம்பிக்க அங்க என்னாச்சு நம்மளுக்கு காட்டல. இந்த சைடு அங்க டெத்தும் பாவம் அங்க கத்தின்னு இருக்கு. மை லார்ட், உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல, ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்க, எனக்கு வந்து பயமா இருக்கு. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ட்ராங்கா மாறுற விஷயத்த என்னால, அதாவது என்னோட வழியில அச்சீவ் பண்ண முடியல. அதனாலதான் நான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்கேன். மை லார்ட், நீங்க வந்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் உங்களுக்கான டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கான சான்ஸ் அது ரொம்ப லோவா இருந்தாலும் உங்களுக்குன்னு எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா இதை பண்ண போறேன். இது வரைக்கும் மத்த டீமன் லார்டோட ஸ்டாட்ஸ் கூட இந்த மாதிரி மாறி இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ண போறீங்க. நீங்க இப்போ டீமன் காடா இப்போ மாற போறீங்க அப்படின்னு அங்க டெத் வந்து சொல்லுது. இந்த சைடு நம்ம ஹீரோ இதெல்லாம் தெரியாம யாஹூ அப்படின்னு ஜாலியா கத்தின இருக்கான். நான் அவனுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு கல்லு கச்சிருக்கு, அதுல ஏதோ வித்தியாசமா வேற எழுதிருக்கு. ஃபைனலா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் இஸ்லோரா வேற கேட்டிருப்பா. இதனால அவனோட கோஸ்டும் அங்க முடிவுக்கு வருது. இதை ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அங்க கேல ஒன்று ரொண்டி இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டமா இருந்திருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? அந்த கல்ல அவன் பாத்துக்கினே சொல்றான். இதெல்லாம் என்ன டெக்ஸ்ட்னே எனக்கு புரியல, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. நான் கீழே கலாடியோ எதோ பண்றாள, இதனால அவன்
பேரோ கிட்ட சொல்றான், சீக்கிரம் பேரோ நீ வந்து அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர், நீங்க வந்து கண்டிப்பா போகலாம், அவ்வளவுதான், இதை வந்து நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஐட்டமோட ரேங்க் இது ஏன்ஷியன்னு காட்டுது. மெசேஜ் இது வந்து ஒரு அன்னோனான டெக்ஸ்ட்ல எழுதியிருக்காங்க. அங்க அவளைக்கும் அங்க யூரஸும் பாக்குது. யூரஸ் நம்ம ஹீரோ என்னதான் ஊத்து பார்த்தாலும் இதுல அவளைக்கும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இத பத்தி ஸ்லோரா கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம். சரி, இந்த மெசேஜ வந்து லவ்வுக்கும் லூனாக்கும் நம்ம சொல்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சேம்பர் ஆஃப் கிரியேஷன், லவ்வும் லூனாவும் இப்ப எங்க இருக்காங்க எனக்கு காட்டு, இது ஒரு ஸ்கில், இதை வச்சு நம்மளால யார வேணாலும் எங்க வேணாலும் பார்க்க முடியும். விஷயத்த பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா லூனா அங்க எந்த போன நிலைமையில கிடக்குறா, அவளோட உடம்பு ஒரு திசையிலயும் அங்க தனித்தனியா ஒரு பார்ட்ஸா கிடக்குது. பாக்குறான், அவனுக்கு எதுவுமே புரியல. சடனா ஒரு உருவம் போகுது. ஜியோக்கு அங்க தெரியல, ஆமா இவன் வந்து யாரு, நான் வந்து இவனை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஓ பரவாயில்லையே, உன்னை என்னால பார்க்க முடியுதா, எனக்கு நல்லாவே தெரியுது, என்னை பத்தி தானே யோசிக்கிறேன், நான் வந்து யாருன்னு. இஸ் த பிரேவ் வாரியர், நான் உனக்காக தான் வெயிட் பண்றேனே. அது சரி, நீ யாரு, உனக்கு எப்படி என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. வாவ் பீஸ், இது வந்து உண்மையிலேயே நீதானா. நீ கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா குரோனோ லைஃப்ல உன்னை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்ல. ஈவன் நம்ம இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணல, இந்த அளவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் உன்கிட்ட எப்படியோ பேசிட்டேன், இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணேன். சரி, என்னை பத்தி நான் உனக்கு சொல்ல வேணவா, என்னோட பேரு வாயமூரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஆமா, பின்னாடி அந்த விஷயத்த பண்ணது எல்லாமே நீதானா. அதேதான், நான் வந்து எதிர்பார்க்கல. அந்த லூனா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாலும் அவளோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே நான் மறைய வச்சு நான் அவளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன். அப்புறம் வேற என்ன, டீமன் கிங்கோட அந்த உடம்பையும் நான் என்ன பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறேன். அதுவும் இங்கதான் கண்டிப்பா எங்கேயாச்சும் கிடக்கும், நல்லா வந்து பாரு. அவளோட நெஞ்சில ஒரு பெரிய ஓட்டையே நான் கிரியேட் பண்ணிருப்பேன். ஆனா ஹானஸ்டா சொன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு. நான் இவங்கள மாதிரி ஒரு ஹையர் யூசரை எவ்வளவு ஈஸியா கொல்ல முடியும்னு நான் எதிர்பார்க்கல. இவங்களாம் நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு தோத்தாங்கோலிங்க தான். ஏன்னா குரோனோ லைஃபையே நான் இப்பதான் ரீசெண்டா ஆரம்பிச்சேன், அவளைக்கெல்லாம் நான் விளையாடவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி விளையாடின விஷயம் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துருந்தேன்னா அப்போதான் உன்னோட வீடியோவை நான் பார்த்தேன். நீ அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அவனை வந்து பயங்கரமாக தாக்குனல, அந்த விஷயம்லாம் குரோனோ லைஃப்பில் ஏற்பட்டது. அப்போதான் எனக்கு ஆர்வமே வர ஆரம்பிச்சது. ஸோ அன்னைக்கு நான் கேம்குள்ளே வரணும்னு, அதுக்கு வெறும் ஒரே ஒரு காரணம் தான், ஃபன்னுக்காக தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவங்க 2 பேரும் கூட சண்டை போட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்கூல் போலீஸ் மாதிரி தான். வேறமா ஸ்கூலில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள தொல்லை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்களே, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லவே இல்லை. நான் இப்போ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது உன்னோட ஃபைட்டுக்காக தான். ஏன்னா நான் கரண்டா இருக்கிற இந்த இடம் இது குரோனோட கான்டினென்ட்ல நான் இருக்கேன். ஆனால் இதுவே நீ வந்து அந்த ஹில் ஆஃப் டிராகன் இந்த இடத்துல இருக்க. 2 பேருக்கிட்டையும் டிவினிட்டிஸ் இருக்கலாம், இருந்தாலும் நம்மளால எம்பிசியோட ஹெல்ப் இல்லாம இங்கிருந்து டைமென்ஷன் தாண்டி டைமென்ஷனுக்கு வர முடியாது. ஆனா ஏதோ ஒன்று, இந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ல குட் பை சொல்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் எதுவுமே சொல்லலை. என்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் இப்போதான் லெவல் 999 ரீச் பண்ண மேக்ஸிமம் லெவல், அதாவது உன்ன மாதிரி. அதே மாதிரி இப்போ என்கிட்ட அந்த டிவினிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் அந்த பவரும் இருக்கு. ஸோ பீஸ் ஒன்று அப்புறமா நான் சந்திக்கிறேன் காட் ஆஃப் கேஸ். ஏன்னா உன்னை வந்து அப்படியே சின்ன பின்னமாக்க போறேன். அப்படியே அவன் வெட்டி விடுறான், இதனால அந்த எம்பர் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. சரி, இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கூட விளையாடுறதுக்கு. பார்க்கலாம் ஹிஸ்டரியை என்னால் புரட்டி போட முடியுதானே. ஏன்னா இப்போ டைம் வந்திருக்கு என்னோட பேரை நான் எழுதுறதுக்கு. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான பஞ்ச் அவனோட மூஞ்சில விழுது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க வந்துட்டான். இதை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் இப்போதான் கண்ணு முன்னாடி அந்த எம்பர் அழிச்சேன், அதுக்குள்ள இவன் எப்படி வந்தான். அங்க பீஸு செம்ம கொலவெறியில இருக்கான். நீ பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்ட, இருந்தாலும் நான் பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் மிச்சம் இருக்குல்ல, ரெடியா இரு. அட இரு, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நீ எப்படி சடனா இங்க வந்த. ஏன்னா இப்பதான் உன்ன அந்த டிராகனோட ஹில்ல பார்த்தேன், அதுக்குள்ள நீ எப்படி இங்க வந்த. ஆனா அது எதையுமே கண்டுக்கல. ஹீரோ திரும்ப மூஞ்சிலே ஒரு குத்துறான். அதை நீதான் கண்டுபிடிக்கணும், அப்புறமா நீ கண்டுபிடி. ஆனா இப்போ நான் வந்து ரொம்ப கொலவெறியில இருக்கேன், அவனை உன்னை வந்து விட போதில்ல அப்படின்னு ரொம்ப கோவமா இருக்கான். அங்க அவனுக்கு பாவம் என்ன பண்ணுன்னே தெரியல. சூழ்நிலையை எப்படி தெரியுமா நம்ம யோசிக்கலாம், பாம்பு கிட்ட ஒரு தவளை மாட்டிக்கினா என்ன ஆகும், அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ அவனோட ஸ்டிக் வச்சு தாக்குறானா, அங்க அவ்வளவுதான் அவனோட மூஞ்சிலே அது பத்து. மூஞ்சில பட்ட அத்த செகண்டே அவனோட மூஞ்செல்லாம் பிரிங்குது. அந்த இடமே பயங்கரமா அழியுது. இடம் ஒண்டியில அந்த பூமியிலேயே ஒரு பயங்கரமான எஃபெக்ட் ஏற்படுது. இருந்தாலும் அந்த வெள்ள முடிக்காரனுக்கு அவளைக்கும் எதுவுமே ஆகல. பரவாயில்லையே, உன்னை நான் எப்படி சீசன் 1ல பார்த்தனும் அதே வெறியோட நீ இருக்கிற. உன்னோட ஸ்ட்ரென்த் அது மத்தவங்களை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நானும் இதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டலுக்காக தான் நான் வெயிட் பண்ணனேன். நீயும் வந்துட்ட, இதுக்கு மேல என்ன பீஸ், வா நம்ம
வந்து ஒரு பேட்டில் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அவன் இறந்து போயிட்டு ரீஸ்பான் ஆகுறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அங்க அவன் பிறந்திருக்கான். அவனுக்கு இப்பதான் புரியுது நம்ம வந்து இறந்து போயிட்டோன்னு. அங்க பீஸ் எங்கடான்னு பார்த்தா பீஸும் சும்மா இல்ல, அங்க பின்னாடி தான் இருக்கான். அட உண்மையை சொன்னா நான் மறந்தே போயிட்டேன், ஸ்ட்ரைக் வித்வுட் கில்லிங் அதான் நான் பயன்படுத்தி இருக்கணும். என்ன லைட்டா நான் வந்துட்டேன், இந்த வாட்டி உன்னை வந்து நான் விட போதில்ல. அப்பனா நான் வந்து இறந்து போயிட்டேனா? ஆமாண்டா, இந்த மாதிரி நீ இறந்து போயிட்ட. நீ இறந்து போனக்கு அப்புறம் தான் உன்னோட வில்லேஜ்ல நீ திரும்பவும் ரீஸ்பான் ஆயிருக்க. அந்த ஸ்டாட்ஸை நீ வந்து பாரு, இப்போ உன்னோட லெவல்ல இருந்து எல்லாமே டிராப் ஆயிருக்கும். அவன் சொன்ன மாதிரி தான் அவனோட மேக்ஸ் லெவல் 999, அது வந்து 998ல இருக்கு. எப்போ வந்து நம்ம இறந்து போறோமோ அப்பப்போ நம்மளோட லெவல் அது வந்து குறையும். அதே மாதிரி தான் இப்போ இவனுக்கு நடந்திருக்கு. எப்பயுமே இந்த குரோனோ லைஃப்ல இதுக்காக தான் எல்லாருமே ஃபோக்கஸா இருப்பாங்க, அதாவது இறக்க கூடாதுன்னு. அதனாலேயே அவங்க பேட்டில்ல சர்வே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போட்டியை போடுவாங்க. ஆனா அவங்க லெவல் அது 30ல இருக்கோ இல்ல 300ல இருக்கோ, அவங்க வந்து ஒன்ஸ் சேர்ந்து போயிட்டா அவங்களோட லெவல் அது வந்து குறைஞ்சிக்கினே வரும். ஸோ அப்போ உனக்கு புரியுதா, இன்னமும் 997 வாட்டி நீ இறக்கணும். ஸோ சாகுறதுக்கு நீ தயாரா இருக்கியா? இது கேட்டோடனே அவனுக்கு வேர்வையா ஊத்துது. இப்போதான் அவன் ஒரு முறையே இறந்திருக்கான், இன்னமும் 997 அத்தனை வாட்டி அவன் இறக்கணும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.